நெஞ்சிலோர் பெண் பாவை. ஆசிரியர் கவிதா அன்புச்செல்வன். வாசிப்பவர் கீர்த்தனா. போன பகுதியில் கிஷோருக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த பகுதியில் அவங்க அப்பா அவங்களை ஏத்துக்குவாங்களா, சந்தோஷமா அவங்க வாழ்க்கை தொடருமா அப்படின்றத வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அவளோ பட்டென்று உங்க மருமகப்பா என்று போட்டு உடைத்து விட்டாள். கிஷோருக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. அவரோ குழப்பத்துடன் மனைவியை பார்த்தார். அவரும் என்ன சொல்வதென்று தெரியாமல் கணவரின் கோபத்தை நினைத்து பயத்துடன் என்ன நடக்கப் போகுதோ என்று கலக்கத்தில் நின்றார். மறுபடியும் மகளையே பார்த்து, மருமகளா, யாருக்கு என்று கேட்டார். உங்களுக்கு தான்ப்பா, தம்பி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதிருந்து போனவர், வாயை மூடு, யாருக்கு யார் யார் மருமகள் என்று கேட்டுக்கொண்டே தன் மகனை ஓங்கி ஒரு அறை விட்டார். அவந்தி, சொல்றது உண்மையா, சொல்லுடா என்று கேட்டு இன்னும் 2 அறை விட்டார். தன் அப்பா அறைந்த அதிர்ச்சியில் கன்னத்தை பிடித்து கொண்டு உறைந்து போய் நின்றான் கிஷோர். அவன் மனைவியோ பயத்தில் அழுது கொண்டு ஓரமாக ஒதுங்கி நின்றார். சுதர்ஷன் வந்து தடுக்க, தப்பு செஞ்சுட்டான், அதுக்காக அந்த பொண்ணு முன்னாடியே இப்படி அடிக்க வேண்டாம், நடந்ததை மாற்ற முடியாது, கொஞ்சம் பொறுமையா யோசிங்க என்றான். கண்மண் தெரியாத கோபத்தில் இருந்தவர், நீ யார் எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு, நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சியா, உங்களுக்கெல்லாம் குடும்பம் அப்பா அம்மான்னு யாராவது இருந்திருந்தால் குடும்பத்தோட அருமை தெரியும், தான்றோரித்தனமா வளர்ந்தவங்க தானே என்று பேசிக்கொண்டே போனவரை அவந்திகாவின் குரல் தடுத்து நிறுத்தியது. அதுவரை அதிர்ச்சியில் இருந்த அவந்திகா சுதர்சனை திட்டிய வார்த்தையை தாங்க முடியாமல் அப்பா என்று வீறிட்டு கத்தினாள். அதில் அவர் பேச்சு நின்றது. சுதர்சன் விக்கித்து நின்று இருந்தார். என்ன பேசுறீங்கன்னு பார்த்து பேசுங்க, உங்க பையன் பண்ண தப்புக்கு அண்ணா என்ன பண்ணுவார், அவனை இப்படி பெத்தவங்களுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், எங்கேயோ வழியில பார்த்தவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கார், அதுதான் அவர் செய்த பெரிய தப்பு. தாண்டோரித்தனமா வளர்ந்து வந்தாலும் அவங்க எவ்வளவு கண்ணியமா வளர்த்துருக்காங்க. குடும்பத்துல அப்பா அம்மா முன்னாடி வளர்ந்தவன் தான் உங்க பையன், நீங்களும் அம்மாவும் பார்த்து பார்த்து தான் அவனை வளர்த்தீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லலாமா என்று மூச்சு வாங்க பேசினார். உன்னை வீட்டில் சேர்த்துக்கிட்டதால தான் அவனும் இப்படி பண்ணியிருக்கான், முதல்ல நீ வீட்டை விட்டு போ என்றார் ஆக்ரோஷத்துடன். எல்லாம் சிவந்து போயிருந்தது பெரியசாமிக்கு. சுதர்சன் தனலட்சுமி இருவரும் கோபத்துல வார்த்தையை விடாதீங்க என்று ஒரே மாதிரி சொன்னார்கள். அவந்திகா கண்கலங்க நின்றாள். சுதர்சன் அவந்திகாவை அணைத்துக் கொண்டு ஆறுதலாக தட்டி கொடுத்தான். நீ எதுக்குமா பேசுன, அப்பா தானே என திட்டினார், திட்டிட்டு போகட்டும், நீ கோபப்படாதே என்றான் சுதர்சன். அங்கிருந்த அனைவரையும் அழுத்தமாக பார்த்தவள், உங்க மகன் மருமகள், நீங்க என்னமோ பண்ணுங்க, வாங்க நான் போகலாம் என்று சுதர்சனை கைப்பற்றி இழுத்துச் சென்றாள். சுதர்சன், இருமா, பேசிட்டு போகலாம் என்று சொன்னதையோ தனலட்சுமி, அவந்தி போகாத, அப்பா கோபத்துல பேசிட்டார் என்று சொல்லிக்கொண்டு பின்னாடி வந்ததையோ கண்டுகொள்ளவே இல்லை. சுதர்சன், அம்மா கூப்பிடுறாங்க, இரு அவந்தி என்று சொன்னான். பேசாம வர்றீங்களா என்று உருட்டி மிரட்டி அழைத்து சென்று விட்டாள். மகள் கோபித்து கொண்டு செல்வதை தடுக்க முடியாமல் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தாள். தனலட்சுமி உள்ளே சென்று கணவனை பிடி பிடி என்று பிடித்து கொண்டாள். இவன் பண்ணினதுக்கு அவளை எதுக்கு வீட்டை விட்டு போக சொன்னீங்க, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம், அந்த மாதிரி இப்ப என் பொண்ணை துரத்தி விட்டுட்டீங்களே என்று சொல்லி கதறி அழுதாள். வாய மூடு, உன் பொண்ணுதான் முக்கியம்னா தாராளமா நீயும் கிளம்பு, யாரும் இங்க இருக்க சொல்லல என்றார். குடும்பம் சிதறிப்போனது ஒரு புறம், தன்னையே நம்பி வந்த பொண்ணு பயந்து அழுது கொண்டிருக்கும் வேதனையெல்லாம் சேர்ந்து கிஷோரை கூனி குறுக வைத்திருந்தது. அவனை பார்த்து கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல், அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வா என்றார். நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணை எப்படி திரும்ப அனுப்ப சொல்றீங்க, என்னால முடியாது, நான் பண்ணின தப்புக்கு அக்காவையும் அண்ணாவையும் எதுக்கு வீட்டை விட்டு போக சொன்னீங்க, இப்ப அம்மாவையும் திட்டுறீங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அவ்வளவு பெரிய தப்பா, காலம் முழுவதும் நான் கூட வாழணும், அது எனக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கணும்னு நினைச்சேன் என்று கொஞ்சம் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு கேட்டான் கிஷோர். வாயை மூடிட்டு நான் சொல்றதை செய்ய, அந்த காலத்துல அப்பா அம்மா பொண்ணை பார்த்தாலே போதும்னு தாலி கட்டின பிறகுதான் உங்க அம்மாவையே பார்த்தேன், எங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, இன்னைக்கு நான் நல்லா தானே வாழ்றேன், என்ன மோசமா போயிருச்சு, என் பேச்சை கேட்கறவங்க இந்த வீட்டுல இருக்கலாம், உங்க பேச்சை கேட்கலைன்னு சொல்லல, கல்யாணம் பண்ணிட்டதால உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, ஜனனி என் கூட தான் இருப்பா, மற்றபடி நீங்க சொல்றதையெல்லாம் நான் கேட்கிறேன், அக்காவையும் அண்ணாவையும் போய் கூப்பிடுங்கப்பா என்று இறைஞ்சலுடன் கேட்டான்.
இவ்வளவு தூரம் சொல்றானே, அவன் சொல்றதை தான் கேளுங்களேன் என்று ஆற்றாமையுடன் சொன்னான் தனலட்சுமி. இங்க பாரு, நான் சொன்னதுதான். நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வா. வந்தீன்னா வீட்டுக்குள்ள வரலாம், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போயிட்டே இரு. சொத்துல ஒரு பைசா தரமாட்டேன், எல்லாத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் என்று மிரட்டினான். என்னை நம்பி வந்துட்டா, இவளை என்னால விட முடியாதப்பா என்று கெஞ்சினான். எப்ப இந்த பொண்ணை விட்டுட்டு தனியா இந்த வீட்டுக்கு வர்றியோ அப்ப நீ தாராளமா வரலாம். அதுவரை வெளியில போய் கஷ்டப்படு, அப்பதான் உனக்கெல்லாம் என்னோட அருமை தெரியும் என்றார் கோபத்துடன். ஏக்கத்துடன் தாயை பார்த்த கிஷோர் தன் மனைவி கையை பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான். பொண்ணையும் பையனையும் ஊட்ட துரத்தி விட்டுட்டு என்னத்தை வாரி கட்டிட்டு போக போறீங்க? மாதிரி வீம்பு பிடிச்ச மனுஷனை இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்லை என்று ஒப்பாரி வைத்தாள். உன்னையும் நான் தடுக்கல, இப்ப கூட இன்னும் கெட்டு போகல. உன் பையன் கூட போறதா இருந்தாலும் போ, உன் பொண்ணு கூட போறதா இருந்தாலும் போ. உங்களை நம்பி நான் இல்லை, என்னால தனியா இருக்க முடியும் என்றார். விடுதலை கிடத்து இங்கிருந்து வெளியேறிய மகனையும் மகளையும் ஏக்கத்துடன் நினைத்து கொண்டவர் பெருமூச்சுடன் உள்ளே சென்றார். போறதுக்கு போக்கிடம் இல்லைன்னாலும் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்தபடி அறைக்கு சென்றார் பெரியசாமி. தனலட்சுமிக்கு சமையலறையில் இருப்பே கொள்ளவில்லை. வீட்டை விட்டு போகச் சொன்னதும் மகளின் முகமாற்றமும் அவளுடைய நெஞ்சை உலுக்கியது. பாவம் அந்த தம்பி, நம்ம வீட்டு பிரச்சனையில அந்த தம்பியை அசிங்கப்படுத்திட்டார். இவர் மனுஷனா? அந்த தம்பியோட தகுதி என்ன, தராதாரம் என்ன, எப்பேற்பட்ட வேலையில இருக்காரு? இவர்கிட்ட எல்லாம் வந்து இத்தனை பேச்சு வாங்கிட்டு எதுவுமே பேசாது அமைதியா போகணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாம் நம்ம மாப்பிள்ளைக்காகவும் மகளுக்காகவும் தானே. பையன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான், இனி என்ன பண்ண முடியும்? வாழ வந்த பொண்ணை நடு வீதியில நிறுத்தவா முடியும்? இந்த மனுஷனுக்கு புத்தி கெட்டு போயிருச்சு. எல்லாரையும் இந்த ஊட்ட விட்டு துரத்திட்டு சரி இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்தவளையும் போக சொல்றாரே, நானும் போயிருந்தா சோத்துக்கு என்ன பண்ணுவாரா? என்ன மாதிரி யோசிக்கிற பொம்பளைங்க இருக்கிற வர இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. தன்னையே நொந்து கொண்டார். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு திரியறானே பாவம். அந்த பொண்ணை பெத்தவங்களுக்கு விஷயம் தெரியுமா? இவன் கையில பணம் இருக்காதே. இந்த எண்ணம் வந்ததும் அவருக்கு நெருப்பில் நிற்கிற மாதிரி இருந்தது. சமையலறையில் தன் சிறுவாட்டு பணத்தை எல்லாம் தேடி தேடி எடுக்க ஆரம்பித்தார். யாரிடமாவது கொடுத்து கிஷோரிடம் கொடுக்க சொல்லணும். வெளியில் எட்டி பார்த்தவள் நல்லா இருட்டிருச்சு. யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது? எங்க இருப்பான்? யார் வீட்டுக்கு போவான்? வயசு பொண்ணை கூட வச்சுக்கிட்டு என்று நினைக்கும் போதே அவருக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. நானும் கிஷோரிடம் போயிருக்கணுமோ? இப்ப என் பையன் எப்படி தவிச்சிட்டு இருக்கானோ தெரியலையே என்று அழுது புலம்ப ஆரம்பித்தாள். கிஷோர் வீட்டை விட்டு வெளியேறியவன் ஜனனி கையை பற்றி கொண்டான். அது சில்லிட்டு போய் இருந்தது. அவள் வெகு நேரமாக பேச்சே இல்லாமல் இருக்கிறாள் என்பதை அவன் கவனிக்கவே இல்லை. ஜனனி என்று அழைத்தான். அவளிடம் எந்த பேச்சும் சத்தமும் வராததால் அவள் தோளை தொட்டான். அவளுடைய உடம்பின் நடுக்கத்தை அவன் கரங்கள் உணர்ந்து கொண்டது. நீ சத்தமாக அழைத்தான். மெல்ல உணர்வுக்கு வந்தவள், நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது. இப்ப நடு ரோட்ல நிக்கிறோம். எங்க அப்பா என்னை தேடுவாரு, இந்நேரம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப நாம எங்க போறது என்று பயத்துடன் கேட்டாள். அதுதான் நானும் யோசிக்கிறேன். நீ நல்லா யோசிச்சுட்டே இரு. இப்ப நாம உங்க கலெக்டர் அண்ணா வீட்டுக்கு தான் போகணும். அவரால் தான் எங்க அப்பா கிட்ட பேச முடியும். பயமும் குழப்பமாக இருந்தாலும் தெளிவாக பதில் சொன்னாள். ஏற்கனவே என்னால தான் அக்கா வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிருச்சு. அண்ணாவுக்கும் அவமானம். திரும்பவும் நாம அங்க போகணுமா? தயக்கத்துடன் கேட்டாள். வேற வழி இல்லை. எங்க அப்பாவுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிந்து விட்டால் அவ்வளவுதான், அப்புறம் நம்ம காதலை மறந்துட வேண்டியதுதான் என்றாள். அவள் சொல்வதுதான் சரி என்று நினைத்தவன் அவளையும் அழைத்து கொண்டு அக்கா இருக்கும் வீட்டிற்கு சென்றான். சந்தியா வீட்டிற்கு வரும்போதே சுதர்சனம் அவந்திகாவும் சோஃபாவில் ஆளுக்கு ஒரு பக்கம் அமர்ந்திருந்தார்கள். 2 பேரும் நேரத்தையே வந்துட்டீங்களா? உங்களுக்கே வேலை இல்லையா என்று கிண்டலாக கேட்டார். இருவருமே எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அமைதியாக இருந்தார்கள். என்னடா அதிசயம் என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் நின்று பார்த்தவள் தோலை குலுக்கிக் கொண்டு உள்ளே சென்று விட்டாள். குளித்து வேறு உடை மாற்றிக்கொண்டு சந்தியா வெளியே வரும்போது சரியாக அகிலனும் வந்து சேர்ந்தான். வந்தும் வராமலும் எதுக்குடா ஃபோன் பண்ணி இருந்த? நான் கூப்பிட்டும் எடுக்கல என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகில் அமர்ந்தான். அவர்கள் இருவரிடமும் எந்த பதிலும் வரவில்லை. நிமிர்ந்து சந்தியாவை பார்த்தவன்,
என்னாச்சு, 2 பேருக்கும் சண்டையா என்று கேட்டான். எனக்கும் தெரியல, நான் வரும்போதே இப்படித்தான் உட்கார்ந்துருந்தாங்க. நானும் பேசி பார்த்தேன், 2 பேரும் வாயே திறக்கல என்றார். அவசியமா இருக்கே, அப்படி என்ன நடந்திருக்கும் என்று தன் மனைவியை பார்த்து அழுதுருக்கா, அப்படின்னா விஷயம் பெருசுதான் போல என்று நினைத்தவன் எழுந்து, சந்தியா எல்லாருக்கும் டீ போடு வாரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். சிறிது நேரத்தில் இலகுவான உடையுடன் வந்து அவர்கள் அருகில் இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தான். சந்தியாவும் டீ கொண்டு வர அதை வாங்கி நண்பனிடம் நீட்டினான். அவன் வாங்காமல் அப்படியே அமர்ந்திருந்தான். இப்ப அந்த டீயை குடிச்சிட்டு உங்க மௌன விரதத்தை விடலன்னா நானும் சந்தியாவும் சினிமாவுக்கு போறோம். நீங்க 2 பேரும் இப்படியே இருங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லல. சந்தியா போய் ரெடியாகி வாமா, நம்ம கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அவனும் எழுந்தான். சந்தியா என்ன படத்துக்கு போகலாம் என்று அவனிடம் கேட்டாள். அதற்குள்ளாக இருவரும் டீயை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார்கள். சிரித்தபடியே அகிலன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். சந்தியாவும் அருகில் அமர்ந்தாள். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இவ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கறாடா என்றான் சுதர்சன். அவ பார்க்கறது எல்லாமே தேவையில்லாத வேலைதான், நீ எதை சொல்ற என்று கேட்டான். உடனே பொங்கிக் கொண்டு வந்தவள், நான் தேவையில்லாத வேலை பார்க்கறேனா? நீங்க தான் வெளியில போற ஓனானை எடுத்து மடியில விட்டுட்டு வந்திருக்கீங்க என்றாள். ஓனான் இல்ல, எனக்கு தம்பி, ரோஷத்துடன் சொன்னான் அவன். முறை பந்த பாசெல்லாம் அவங்களுக்கும் இருக்கணும், ஒரு பக்கம் இருந்தால் மட்டும் போதாது அவந்தி. அவங்க குணம் அப்படி, என் குணம் இப்படி, இல்லாதவங்களுக்கு தானே அதனுடைய அருமை தெரியும். சுதர்சன், நான் இருக்கிறேனே போதாதா? அவந்தி, நீ இருப்பதால் தான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் வேணும்ங்கிறேன். சுதர்சன், அடைச்சி 2 பேரும் ஒழுங்கா பேசுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னொரு முறை இப்படி பேசுனீங்க நான் எந்திரிச்சு போயிருவேன் என்று எரிச்சலுடன் சொன்னான் அகிலன். நீயே சொல்லு அகிலா, நான் செஞ்சது சரியா தப்பான்னு என்று நடந்ததை எல்லாம் சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்து போன அகிலன், நீ எதுக்குடா அங்க போய் இதையெல்லாம் பண்ணுன? அவந்தி சொல்ற மாதிரி இது தேவையில்லாத வேலை தானே, பாரு இப்ப என்ன ஆச்சு என்று கோபத்துடன் கேட்டான். இப்ப நீங்க எதுக்கு எங்க அண்ணனை திட்டுறீங்க? அவருக்கு செய்ய உரிமை இருக்குன்னு செஞ்சாரு. எங்க அப்பாவுக்கு தான் ஜாதி வெறி, அதுக்கு அண்ணா என்ன பண்ணுவார் என்று வரிந்து கட்டி கொண்டு சுதர்சனுக்கு ஆதரவாக பேசினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன தேவையில்லாத வேலை பார்த்தாருன்னு, இப்ப இப்படி பேசுவ? சொல்லுவேன், அதுக்காக நீங்க சொல்லலாம்னு அவசியம் இல்லை என்றாள். முதல்ல உங்க 2 பேருக்கும் நீங்களே ஆதரவா பேசுறதை நிறுத்துங்க. 2 பேர் செஞ்சதும் தப்பு தான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதில்ல, அப்பவே அகிலனையும் என்னையும் கூப்பிட்டு இருக்கணும். என்ன பண்ணலாம்னு பேசி முடிவு பண்ணிட்டு செஞ்சிருக்கலாம். இப்ப பாருங்க பிரச்சனை எவ்வளவு பெருசாகி இருக்குன்னு. நமக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்க ஒரு நாதி இல்லை. இப்ப இவளாம் அவங்க அப்பா வீட்டுக்கு போக முடியாம பண்ணிட்டீங்களே, நம்மளோட தோஷம் இவளையும் அனாதையாக்கிருச்சு என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள் சந்தியா. உடனே 3 பேரும் சந்தியாவை அணைத்து கொண்டார்கள். எனக்கு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக முடியலைன்னு எந்த வருத்தமும் இல்லை. அப்பாவை விட பல மடங்கு பாசமா நீங்க எல்லாம் பாத்துக்கிறீங்க. எங்க அப்பா அண்ணாவை இப்படி பேசிட்டாரேன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணாவுக்கு இவர்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு நான் தலையெழுத்தா என்றாள் கண்ணீருடன். என்னை கேட்டால் இவ பண்ணினதுதான் தப்புன்னு சொல்லுவேன். இந்த ஊர் நம்மளோட மாதிரி தான், நம்மளோடது இல்லை. இங்க எல்லாம் பசங்களையும் படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரலாம். ஆனால் அவங்க ஜாதிங்கிற வட்டத்துக்குள்ள நுழையாதவரை நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நுழைஞ்சிட்டா நம்மளை தூக்கி எறியவும் தயங்க மாட்டாங்க. பார்த்தல்ல, பெத்த பிள்ளையவே துரத்திட்டாங்க. நாம் எல்லாம் அவங்களுக்கு எம்மாத்திரம் என்று ஆழ்ந்த குரலில் சொன்னான் அகிலன். நாம நினைச்சால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். சுதர்சன், இல்லைன்னு சொல்லலை, நம்ம கிட்ட அந்த பவர் இருக்கு. ஆனால் இப்ப பேசுறாங்க பாரு பாசமா, அது இருக்காது என்றான் அகிலன். நீங்க சொல்றது உண்மைதான். நானும் இவ்வளவு நாளா ஏமாலியா தான் இருந்துட்டேன். இவ்வளவு படிச்சு இப்படி ஒரு வேலையிலிருந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஊர் மக்களை பத்தி படிக்காம போயிட்டேன். தென்றலுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல என்று குரல் கரகரக்க கண்ணீருடன் சொன்னாள் அவந்திகா. சரி விடுங்க, நடந்ததை மாத்தவா முடியும்? கிஷோரும் அப்பா குணம் தெரிஞ்சு இப்படி பண்ணியிருக்க கூடாது. இப்ப அவனையும் அந்த பொண்ணையும் என்ன பாடுபடுத்திட்டு இருக்காரோ என்றான் அகிலன். என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவனாச்சு அவங்க அப்பா அம்மாவாச்சு. இனி நமக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. யாரும் அங்க போகக்கூடாது, அவங்களும் இங்க வரக்கூடாது என்று கண்டிப்புடன் சொன்னாள் அவந்திகா. நீ சொல்றது சரிதான்மா என்று மனைவியோடு ஒத்து ஊதினான் அகிலன். அதற்கு மேல் இந்த பேச்சை வளர்க்க விரும்பாத சுதர்சனும் சரி என்பது போல் தலையாட்டினான். சந்தியாவிற்கு இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. நான் சமைக்க போறேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து சென்றாள். அவளோடு அவந்திகாவும் சென்றாள்.
சமையலை முடித்து 4 பேரும் சாப்பிட்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்றார்கள். சந்தியா சீக்கிரமே தூங்கிவிட்டாள். சுதர்சனுக்கு தூக்கம் என்பது எட்டாக்கனியாக போனது. நடந்ததை எல்லாம் நினைக்கும்போது அறைக்குள்ளேயே மூச்சு முட்டியது. அதற்கு மேல் அங்கே இருக்க முடியாமல் கொஞ்ச நேரம் வெளியில் சென்றால் நன்றாக இருக்கும் என்று தோன்றவே மொட்டை மாடிக்கு சென்றான். நடந்ததை எல்லாம் நினைத்து கொண்டு காத்தாட உலா வந்தான். சக மனுஷங்களை விட ஜாதி முக்கியமா? இந்த ஜாதி எல்லாம் எப்படி தோன்றியிருக்கும்? இதை எந்த மனுஷன் தன் சுயநலத்திற்காக கொண்டு வந்திருப்பான்? இதனால் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி கொடுமையெல்லாம் நடந்திருக்கும் என்று நினைத்தவனுக்கு வருத்தமே மேலோங்கியது. நெஞ்சு வரை துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டிருக்க எப்படி வரும்? வெகு நேரம் உலாவிக் கொண்டிருந்தவன் கண்ணில் தூரத்தில் 2 உருவம் வருவது தெரிந்தது. நோக்கிக் கொண்டு இருந்தான். கிட்டே வர வர அது கிஷோரும் ஜனனியும் என்று தெரிந்ததும் அவசரமாக மாடியிலிருந்து இறங்கி கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். அவர்கள் இருவரும் அருகே வந்திருந்தவர்கள் சுதர்சனை பார்த்ததும் ஓடி வந்து காலில் விழுந்து கதறி அழுதார்கள். சத்தம் போடாதீங்க, உங்க அக்காவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், அமைதியா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்று கேட்டான். கிஷோர் நடந்ததை எல்லாம் சொன்னவன், எங்களுக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை அண்ணா, அடுத்து என்ன பண்றதுனே தெரியல, நடு ரோட்ல நிக்கிறோம், நீங்க தான் ஏதாவது பண்ணணும் என்று கெஞ்சும் குரலில் கேட்டான். சிறிது நேரம் யோசனைக்கு பின், சரி அந்த தெரு முனையில் போய் நில்லுங்க, நான் வரேன், யார் கண்ணிலையும் படாதீங்க என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றான். அவசரமாக உடை மாற்றிக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு வந்தவன் கிஷோர் ஜனனி இருவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியே வந்தவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு சில பேருக்கு போன் பண்ணினான். நேரத்திலேயே எல்லோரும் இந்த இடத்தில் கூடிவிட்டார்கள். ஜனனி கிஷோர் இருவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே ஏற்கனவே ஜனனியை காணவில்லை என்று கேஸ் கொடுத்திருந்தது. அவர்கள் அப்பா அம்மாவை வரவழைத்தார்கள். அவர்களோ ஜனனியை பார்த்ததும் அடிக்கச் சென்றார்கள். தடுத்து நிறுத்திய போலீஸ்காரர்கள் சுதர்சன் சொன்னபடி சமரசம் பேசினார்கள். ஜனனியின் அப்பா அம்மா தலைமுழுகி விட்டதாக சொல்லிவிட்டு அழுது கொண்டே அங்கிருந்து சென்றார்கள். அதன் பிறகு கிஷோரும் ஜனனிக்கும் அவர்கள் படிக்கும் கல்லூரியின் அருகிலேயே வீடு பார்க்கப்பட்டு விடுவதற்குள்ளாக அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு காலையில் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றான். நாள் காலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சுதர்சன் வாங்கி கொடுத்தான். உங்க 2 பேருக்கும் படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன். வீட்டு செலவுக்கு பார்ட் டைம் வேலைக்கு போய் நீங்க தான் பார்த்துக்கணும். வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு சிரமப்பட்டு தான் ஆகணும். 2 பேரும் வேலைக்கு போய் சிக்கனமா இருந்து சேர்த்து வைங்க. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க 2 அப்பா அம்மா முன்னாடியும் தலை நிமிர்ந்து வாழணும். அப்பதான் நீங்க பண்ணிய கல்யாணம் சரின்னு ஆகும். வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க, இது உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். ஒற்றுமையா சந்தோஷமா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்க என்று அறிவுரை சொல்லிவிட்டு கிளம்பினான் சுதர்சன். அவர்கள் இருவரும் சுதர்சன் காலில் விழுந்து கண்ணீர் மல்க, நீங்க இல்லைன்னா இப்ப நாங்க 2 பேரும் தற்கொலை தான் பண்ணியிருக்கணும், வழியே எங்களுக்கு இல்லை, இந்த உதவியை காலம் உள்ளவரை நாங்க மறக்க மாட்டோம் அண்ணா என்றான் குரல் தழுதழுக்க. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சுதர்சன். போய்விட்டு மதியம் போல் வீட்டுக்கு வந்து செந்தில்நாதன், முளைச்ச 3 இலை கூட விடல, இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துருதுங்க, எந்த நம்பிக்கையில கல்யாணம் பண்றாங்களோ என்று சொல்லிக்கொண்டே வந்தார். யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கப்பா என்று தந்தையிடம் கேட்டுடைய பெரிய மகள் ராதா. யாரு? நம்ம பெரியசாமி பையன் கிஷோர் தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான், அவன் படிச்சு இருந்தானேப்பா. ஆமாம், படிக்கிற இடத்துல ஒரு பிள்ளைய பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், அந்த பிள்ளையும் நம்பி கூட வந்திருக்குது, என்னத்த சொல்றது என்றார் ஆற்றாமையுடன். சரிதான், அப்பா அக்கா அம்மா மாமா எல்லாம் பலமா இருக்காங்கல்ல, காப்பாத்திருவாங்கன்னு நம்பி கூட்டிட்டு வந்திருப்பான் வெகத்தாளமாக சொன்னார். அது எப்படி நடக்கும்? பெரியசாமி பொண்ணு பையன் 2 பேரையுமே வீட்டை விட்டு துரத்திட்டான். அவர் முதல்ல பொண்ணை வீட்டுக்கு சேர்க்காம இருந்திருந்தா அவருக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்காது என்று பொறாமை பிடித்த ராதா தன் மஞ்சத்தை தீர்த்து கொண்டார். அவந்திகா சப் கலெக்டர் ஆனதிலிருந்து கொஞ்சம் வைத்தறிச்சலில் இருந்தால் இப்ப அதற்கான வாய்ப்பு கிடைத்ததும் அதை தீர்த்து கொண்டாள். இதையெல்லாம் கேட்டுட்டு பொறுக்காத அதிருத்ரனோ, அப்பா ஊர் பேச்சை எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வரீங்க? யார் யாரை கல்யாணம் பண்ணனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? வயசான காலத்துல சாப்பிட்டுட்டு கோயில் குளம்னு போய் புண்ணியத்தை தேடிக்கிறத விட்டுட்டு குசலம் பேசி பாவத்தை தேடி இருக்கீங்களா என்று சத்தமிட்டான். என்னடா நீ பேசுறதை பார்த்தா
நீ யாரையாவது இப்படி கூட்டிட்டு வர போறியோ என்று அவனின் தாய் அம்சவேணி கேட்டார். அப்படி கூட்டிட்டு வந்தா விட்டுருவேனா என்ன? இந்த வீட்டுக்கு என் பொண்ணு வதனி மட்டும்தான் மருமகளா வர முடியும், அதை யாராலே மாற்ற முடியாது என்று அதிகாரத்துடன் சொன்னாள் ராதா. அப்பா, இப்ப இந்த பேச்செல்லாம் தேவையா? நானே பலமுறை சொல்லிட்டேன், வதனியை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. எத்தனை முறை சொன்னாலும் நீங்க கேட்கறதா இல்லை. கடைசியில இதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பொறுப்பு கிடையாது. அவ பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதுன்னு முடிவுல இருக்கா. அப்படி ஒரு கல்யாணம் நடந்தா உங்க பையனோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க என்று கோபத்துடன் கத்திவிட்டு வாக்கரை பிடித்து கொண்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். அதிர்ச்சியோடு நின்ற அம்சவேணியும் செந்தில்நாதனையும் பார்த்த ராதா, இப்படித்தான் சொல்லுவான், கல்யாணமானா சரியா போயிரும், நாம எத்தனை பேரை பார்த்துருக்கோம் என்றாள். ராதா, எனக்கு என்னமோ அப்படி தோணலை, நாம தான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் என்றாள் அம்சவேணி. அந்த கிஷோர் மாதிரி உன் பையன் யாரையாவது இழுத்துட்டு வந்தா பரவாயில்லையா உனக்கு என்று கேட்டாள் ராதா. என்ன பேச்சு ராதா, நீ எப்படி உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அவளுக்கும் மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பயம் இருக்கும்ல. வேண்டாம் வேண்டாம்னு ஆரம்பத்துல இருந்து சொல்றவனே நாம தான் வற்புறுத்திட்டு இருக்கோம். இப்ப இவன் பேசுறத பார்த்தால் எனக்கே கவலையாதான் இருக்கு. உங்க அம்மாவுக்கு இருக்காதா என்று மனைவிக்கு ஆதரவாக பேசினார் செந்தில்நாதன். உங்க 2 பேருக்குமே என் பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் தான் பைத்தியக்காரி. எங்க அம்மா அப்பா, என் குடும்பம், என் தம்பிக்கு தான் என் பொண்ணை கொடுத்து ஒரே குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லை என்று கத்த ஆரம்பித்தார். அம்சவேணியும் செந்தில்நாதனும் வாயடைத்து போனார்கள். அதிருத்ரனுக்கு தன் அறையில் அமர்ந்திருக்கவே முடியவில்லை. அப்பா அம்மா தன்னை புரிஞ்சிக்கிற முயற்சி பண்ணாலும் அக்கா இப்படி ஒப்பாரி வச்சு கெடுத்து கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு கட்டுக்கடுங்காமல் கோபம் வந்தது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம தென்றலை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் ஒரே முடிவா இருக்கும். இதை தென்றல் கிட்ட சொன்னால் என்ன சொல்ல போறாளோ, நாளையிலிருந்து மில்லுக்கு போகணும், வேலுவை வர சொல்லணும் என்று நினைத்து கொண்டான். அடுத்த நாள் காலையில் வேலு வந்து விட்டான். செந்தில்நாதன் தான் முதலில் வேலுவை பார்த்தார். என்ன வேலு, இந்த நேரத்துல? சின்னையா தான் வர சொன்னாங்க. அப்படியா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே, இரு கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவர், வேலு வந்திருக்கான், நீ வர சொன்னியா என்று கேட்டார். நான் தான் வர சொல்லியிருந்தேன், வந்துட்டானா என்று கேட்டுக்கொண்டே மெல்ல எழுந்து தயாரானான். எங்கே கிளம்பிட்ட? மில்லுக்கு. ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னான். மில்லுக்கா? இந்த காலை வச்சுக்கிட்டு அப்படி என்ன அவசர வேலை? என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் போயிருப்பேனே என்றார். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அக்கா குடும்பத்தை பாருங்க, அவங்க சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு வேலு இங்க வா என்று சத்தமாக அழைத்தான். வாசலில் இருந்து எட்டி பார்த்தான் வேலு. இந்தா இதை பிடிச்சுக்கோ என்று சொல்லி ட்ராலி பேக்கை உருட்டி விட்டான். மகன் சொன்ன வார்த்தையில் ஆடி போயிருந்தவர், பேக்கெல்லாம் எதுக்கு என்று தயக்கத்துடன் கேட்டார். இங்கே இதுக்கும் வார்த்தையில் நெருப்பை கொட்டிடுவானோ என்று பயம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் நினைத்த மாதிரி தான் நடந்தது. வீடுனா நிம்மதியா இருக்கணும், இங்க எனக்கு அது கிடையாது, நான் கொஞ்ச நாளைக்கு மில்லிலேயே தங்குறேன் என்று சொன்னவன் தந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்தான். செந்தில்நாதன் அப்படியே சிலையாக நின்றார். அவரால் பேசவும் முடியவில்லை, என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. எல்லாத்துக்கும் மகனிடம் ஒரு விளக்கம் இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால் அமைதியாகவே இருந்துவிட்டார். காரில் வந்து இறங்கிய அதிருத்ரனை பார்த்ததும் ஓடி வந்தாள் தென்றல். எவ்வளவு வேகமாக ஓடி வந்தாலோ அப்படியே நின்று விட்டாள். வெட்கம் அவன் அருகில் செல்ல விடாமல் தடுத்தது. அவளை பார்த்து புன்னகைத்தவன், வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்று கேட்டு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு தலையாட்டினாள். இப்ப கால்வலி எப்படி இருக்கு என்று கேட்டாள். அதற்குள் அவள் அருகில் வந்து விட்டவன் சுற்றிலும் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு, வலி கொஞ்சம் குறைஞ்சதும் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் என்றான் கிசுகிசுப்பாக. அவள் முகம் பூவாய் மலர்ந்துவிட வெட்கத்தில் செங்குருதி முகமெல்லாம் பரவி செந்தாமரைக்கு இணையாக போட்டி போட்டது. அதில் லயத்து போய் அவளை அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாதவள் உள்ளே ஓடிவிட்டாள். அதிருத்ரனின் சிரிப்பு அவளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. மில்லை சுற்றி வந்தவனுக்கு அங்கே வந்து வெகு நாட்கள் ஆன மாதிரி ஒரு உணர்வு. வீட்டில் இருக்கும்போது ரணப்பட்டிருந்த மனதிற்கு இருந்து இட்டார் போல் இருந்தது. என்று யாருமே இல்லையோ என்று நினைத்தவனுக்கு நம்மில் நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல் இருந்தது.
அந்த மிஷினை எல்லாம் அப்படியே கரங்களால் வருடி கொடுத்தான். அப்பா அம்மா அக்காவுக்கு ஆதரவாக இருப்பது இந்த வயதில் கூட அவனுக்கு வேதனையை அளித்தது. அக்கா மேல் அவனுக்கு கோபம் வரவில்லை. அவ பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு இதையெல்லாம் பண்றா. ஒரு தாயா அவள் செய்வது கூட சரிதான். அதே பாசம் எங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல ஏன் இல்லாம போயிருச்சு? அக்கா பொண்ணை விட பையனுக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டாங்க? கிஷோர் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததையே எப்படி பேசுனாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்க தான் பேசுறாங்கன்னா வெளியில போய் 4 பேர்கிட்ட பழகிற அப்பாவும் அப்படித்தான் இருக்கு என்று நினைத்து பெருமூச்சு விட்டார். என்னங்க இது, இப்போ ஜனனியும் கிஷோரையும் அவங்க வீட்டில் ஏற்றுக்கல, அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ இவங்க 2 பேரும் பண்ண விஷயத்தால புது பூதம் ஒன்று கிளம்பி இருக்கே ஆதிருத்ரன் வீட்டில். என்னதான் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோஸ் ஸ்டோரிஸ். இது நெஞ்சிலோர் பெண் பாவை.